பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாம மகிமைப்பட்டு இந்த அருமையான காலை வேளையிலே கர்த்தருடைய வசனத்தை சொல்வதிலே ஒரு புதிய லோகோஸ் வார்த்தை உங்களுக்கு சொல்வதில் மிக சந்தோஷம் அடைகிறோம். ஒவ்வொரு நாளும் புதிய லோகோஸ் வார்த்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். நீங்கள் பார்த்து மற்றவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வார்த்தைகளை, இந்த தேவ வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான். நாளைக்கு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களுக்காக ஒரு வசனத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பிரசங்கியின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம், சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயந்திருக்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயத்திருப்பார் என்று என் உள்ளத்தில் எண்ணினேன். சாலமோன் ஆலோசி ஆராய்ந்து பார்த்ததுல அவன் உள்ளத்துல என்னென்ன ஒரு காரியம் இருக்கிறது. என்ன காரியம்னா, சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் கர்த்தர் நியாயந்திருக்கும் காலம் இருக்கு சொல்றாரு. அது மாத்திரமில்ல, எண்ணங்களும் செய்கைகளையும் காலம். எண்ணங்கள் ஒன்று, செய்கைகள் ஒன்று. இதெல்லாம் இதை வச்சு காலம் தீர்ப்பாங்க. என்ன நினைக்கிறோம் அதுக்கு நம்ம ஒரு நியாயம் தீர்ப்பு உண்டு. என்ன செய்கிறோம் அதுக்கு நம்ம என்னென்ன செய்கிறோமோ அதுக்கு பிரதிபலன் வரும். நல்லது செஞ்சால் நல்லதாக வரும், கெட்டு செஞ்சால் கெட்டதாக வரும். பாருங்க, ஆண்டு சொல்லும்போது சொல்றாரு, இது நான் சீக்கிரமாக வருகிறேன், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று வெளிப்படுத்த புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். சோதரம். அப்போ ஆண்டவர் பலனை கொண்டு வருகிறார். அது எப்படிப்பட்ட பலனா இருக்க வேண்டும் என்பது நம்மகிட்ட தான் அந்த முடிவு இருக்கிறது. நல்ல பலன் வேணுமா இல்லை கெட்ட பலன் வேணுமா? ரெண்டும் அவதான். அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன். அப்போ இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? அவர் என்ன செய்யறாரா? சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளுக்கும் நியாயம் தீர்க்கும். நியாயம் தீர்ப்பு அப்படி நியாயம் தீர்க்கும் காலம்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வார்த்தையா சொல்லப்பட்டிருக்குது. பிரதிபலனை கொடுக்கும் காலம் அப்படி எடுத்துக்கணும். நியாயத்துக்கு நல்லா கத்திற்கென்று கஷ்டப்பட்டவங்களுக்கு பிரதிபலனை கொடுத்து நித்திய ஜீவனுக்குள் அனுப்புவது, விரோதமா இருந்தவர்களுக்கு அவங்களுக்குள்ள பிரதிபலனை கொடுத்து அந்த அழிவுக்கு பாதையில கொடுப்போம். இதுதான் நியாயம் தீர்க்கும் காலம். அவன் பாருங்க, வினையை விதைக்கும் போது வினையா இருப்பான், தினையை விதைக்கும் போது தினையா இருப்பான். அந்த காரியத்தை அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும், நல்லவன் என்று சொல்லப்பட்டவன் கூட எங்கேயோ போக வேண்டி இருக்கும். பாருங்க, பழைய ஏற்பாட்டுல இயேசு மரிக்கிறதுக்கு முன்பாக சன்மார்க்கன் என்று சொன்னால் அது ஒரு வழியில ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறது போலன்னு அர்த்தம். ஆனா இந்த நாட்களிலே சன்மார்க்கன் என்று சொல்லும் பொழுது சுயநீதிக்காரன் என்று அர்த்தம். சுயநீதினா அவன் ஒரு நீதி ஏற்படுத்தி வைத்து அந்த நீதி தான் கரெக்ட்னு சொல்லி தேவ நீதியை புறக்கணிப்பார்கள். இன்றைக்கு தேவ நீதி ஒன்று இருக்கு. என்ன தெரியுமா? எல்லா மனிதரும் இயேசுவின் இரத்தத்தினாலே ரட்சிக்கப்பட வேண்டும். பாவ மன்னிப்பு இயேசுவால என்று வேற ஒருவராலும் இல்லை. எந்த சுய நன்மையினாலும் இல்லை. சுய நன்மை என்று சொல்லும் போது அநேகருக்கு நன்மை செய்வார்கள், அநேகருக்கு சாப்பாடு போடுவாங்க, அநேகர் துணிமணி எடுத்து கொடுப்பாங்க, அநேகர் படிக்க வைப்பாங்க, அநேகர் புத்தகம் வாங்கி கொடுப்பாங்க. இதெல்லாம் செஞ்சதுனால நல்லவனா மாறி நம்ம மேல போக முடியாது. நல்லவனா மாறி மேல போறதுக்கு இயேசுவின் ரத்தம் மாத்திரமே செல்லுபடி ஆகும். ஸோ அதனால இந்த சுயநீதிக்காரர்கள் என்ன செய்வாங்க? அவங்களுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுயநீதியில செல்ஃப் ரைச்சியஸ்னஸ். இந்த செல்ஃப் ரைசியஸனை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய முடியாது? கர்த்தர் இடத்துல போக முடியாது. இது கரெக்டு, நான் செய்து கரெக்டு. சிலவங்க சொல்லுவாங்க, நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அநேக வாழ்க்கையில் இருக்குது. எனக்கு எல்லாம் தெரியும், நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. அதுக்கு 4 கால் அப்படின்னு சொல்லி வைராக்கியம் பாராட்டணும். சிலவங்க 3 காலனே தொங்கிட்டு இருப்பாங்க, கடைசி வரையில் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே அது எல்லாவரையும் நியாயம் தீர்க்கும் காலம். அது நல்லவர்கள், அதாவது சன்மார்க்கன் துன்மார்க்கருக்கு நியாய தீர்ப்படைந்து அவர்கள் பாருங்க, ஆண்டவர் நியாயம் தீர்க்கும் போது வலது பக்கத்தில் உள்ள இடது பக்கத்தில் உள்ளவங்க, வலது பக்கத்தில் உள்ளவர்களை பார்த்து என்ன செய்வாராம்? உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட எங்கே போங்க? நித்திய வீட்டுக்கு போங்க, நித்திய ஜீவன் உள்ள வீட்டுக்கு போங்க. இங்கே உங்களுக்கு ஆயத்தம் பண்ண பிசாசுக்காகவும் அவன் தூதலுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட நித்திய அழிவுக்கு போங்கன்னு சொல்லுவார். இப்படி நியாய தீர்க்கும் காலம் அது கடைசியில உலகத்தின் முடிவில் இருக்கும். ஆனா இன்றைக்கு என்ன நியாய தீர்ப்புகள்? அவன் செய்த காரியங்கள். வினையை உதைக்கிறவன் வினையா இருப்பான், தினையை உதைக்கிறவன் தினையா இருப்பான். எது நம்ம செய்கிறோமோ அது நமக்கு திரும்ப வரும். நீங்கள் நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ என்று காயினை பார்த்து கர்த்தர் கேட்டார். நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசல் படியிலே படுத்திருக்கும். சோதர். அப்போ நன்மை செய்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது அது ஒரு நல்ல நியாய தீர்ப்பு. நல்ல தீர்ப்புக்காக வெயிட் பண்ணுவாங்க. நல்ல தீர்ப்பு வரணும். இது நம்ம தீர்ப்பு நம்ம பக்கம் நல்ல தீர்ப்பா வரணும்னு நினைப்போம், அப்படிதானே? அந்த நல்ல தீர்ப்பு எப்போ வரும் தெரியுமா? நம்ம நல்லது செய்திருந்தால் நல்ல தீர்ப்பு வரும். நல்லா படிச்சு மார்க் எடுக்கணும், நல்லா படிச்சு நல்லா எழுதிருக்கேன் அப்படின்னு சொன்னா நல்ல மார்க் வரும். ஆனா நல்லா எழுதிருக்கேன் இஷ்டம் போல் நம்ம எழுதிருக்கோன்னு வச்சிருங்க. சில பிள்ளைகள் ரொம்ப பயங்கரமா கதை விடுவாங்க. அங்க கதை விட்டா பரவாயில்ல, அந்த கதையில கூட என்ன இருக்கணும்? பாயிண்ட்ஸ் இருக்கணும். அதை படிச்ச பாயிண்ட்ஸ் இருக்கணும். அதை வச்சு கதை என்ன பரவாயில்ல, ஒண்ணுமே இல்லாம கதை விடுவாங்க. நான் நல்லா எழுதியிருக்கேன்னு சொல்லுவாங்க, பார்த்தா 0 தான் வந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி அநேக வாழ்க்கையிலேயும் இருக்குது. நியாய தீர்ப்பு நாட்கள் அப்படி அநேகர் மாட்டிக்கொள்வார்கள். இந்த நாட்கள் அருமையானவர்களே,
அந்த வசனம் சொல்லுகிற வசனம் சற்று யோசனை பண்ணி பாருங்க. சன்மார்க்கரையும் துன்மார்க்கரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று என் உள்ளத்துல எண்ணிக்கொண்டிருக்கிறேன். தேவன் நியாயம் தீர்க்கும் காலம் வந்து அதனால அவனவன் செய்யற காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கட்டும். புதிய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் ஒரு நல்ல காரியத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஒரு மனுஷன் ரட்சிப்பதற்கு இப்ப இயேசுவின் ரத்தமே அல்லாமல், பாவங்களை மன்னிப்பதற்கு, பாவங்களை கழுவுறதுக்கு இயேசு ரத்தமே எல்லாமே ஒன்று இல்லை. அதை விட்டுட்டு நீங்க வேற எந்த காரியத்தை முயற்சி பண்ணாலும் அது என்ன செய்யாது? அது ஆசீர்வாதத்தை கொண்டு வராது, அழிவை கொண்டு வரும். செல்ஃப் ரைச்சியஸ்னஸ், சுய நீதி, அழுக்கான கந்தை, ஃபில்தி ராக்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அழுக்கான கந்தை, அதை நம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. சோத்திரம். மண் கோட்டையை நம்பிட்டு இருக்கக்கூடாது, அது உடைஞ்சு போயிடும். அப்படியானால் இது இயேசுவின் ரத்தம் உண்டான விடுதலை. அப்படி வரும்போது சன்மார்க்கன் ஆசீர்வாதமா இருப்பான். துன்மார்க்கனை பற்றி சொல்லான்னா அவன் அழிவுக்கு செல்லுவான். இந்த கால வேளையிலே அருமையானே எப்படிப்பட்ட சூழ்நிலை நாம் இருக்கிறோம்? சன்மார்க்கமான வாழ்க்கை வாழுகிறோம். பழைய ஏற்பாட்டு சன்மார்க்கம் இல்லை, புதிய ஏற்பாட்டு நீங்க சன்மார்க்கமா இருக்கணும். இயேசுவை நீங்கள் பயங்கரமாக கெட்டியாய் பிடித்து கொண்டு அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டு அவருக்காக ஓடுகிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். எண்ணங்கள் ஆண்டவர் பார்க்கிறார், எண்ணத்தை பார்க்கிறார். எண்ணங்களையும் செய்கைகளையும் பாருங்க. எண்ணத்தின்படியே நம்ம செய்வோம். செய்கைகளை அவர் நியாயந்திருக்கிற காலத்துல இருக்கிறோம். தயவு செய்து இந்த காலை வேளையில ஒப்புக்கொள்ளுங்க. எண்ணம் எப்படி இருக்கிறது, செய்யப்பட்டிருக்கிறது. நம்ம ஆசீர்வாதம் பெறாமல் போகிறது காரணமே நம்முடைய எண்ணம் தான். நாட்களை பெற்றுக்கொள்ளும்படியாக மாற்றிக்கொள்வோம். நல்லதையே நினைப்போம், நல்லதையே செய்வோம், ஆண்டவருக்கு பிரியமானதையே செய்வோம். அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வருகிறார். என்ன டெய்லி ஒரு நன்மை செய்யுங்க. ஒரு ஆளுக்கு டெய்லி ஒரு ஆளுக்கு நன்மை செஞ்சு பாருங்க. டெய்லி நல்லதையே ஒரு ஆளை என்கரேஜ் பண்ணி பாருங்க. டெய்லி ஒரு ஆளுக்கு உதவி செய்து பாருங்க. இப்படி பல காரியங்கள் டெய்லி செய்த ஒரு நன்மை திரும்ப வந்துகிட்டே இருக்கும். நீங்க டெய்லி விதைச்சிக்கிட்டே இருந்தேன்னா டெய்லி அறுத்துக்கிட்டே இருப்பீங்க. டெய்லி விதைச்சா டெய்லி அறுவை நடந்துகிட்டே இருக்கும். இது என்னைக்கோ ஒரு நாள் நன்மை செஞ்சுட்டு உலகம் வாழ்நாள் ஃபுல்லாக எதிர்பார்க்க முடியாது. இந்த காலைவெளியிலே நீங்க செய்யற எல்லா காரியத்துக்கும் நியாய தீர்ப்பை கொடுக்க இயேசு வருகிறார். ஒப்பு கொடுங்க. காலை வேளையிலே உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் உங்களுக்கு நன்மையானதையே செய்ய நீ விரும்பினால் நீ எல்லாருக்கும் நன்மை செய். தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய விரும்பினால் எல்லாருக்கும் அதிர்ஷ்டத்தை காணும்படியான உதவிகளை செய்து பாருங்கள். கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. இந்த வசனத்தின்படி எண்ணங்கள் நல்லா இருக்கட்டும், செய்கள் நல்லா இருக்கட்டும். சன்மார்க்கம் துன்மார்க்க நேரத்தில் காலம் வரும் என்று நான் எண்ணிக்கிறேன் என்று சொன்னார். ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க நியாய தீர்ப்பு நல்ல தீர்ப்பாய் முடியும். ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையிலும் ஆண்டவரே, ஆண்டவர் இந்த எண்ணங்களை செய்கைகளையும் பார்த்து நியாயந்திருக்கிற ஆண்டவர், சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் நியாயந்திருக்கிற ஆண்டோட கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். வசனத்தை கேட்கிற எல்லாரும் ஆண்டவரே, உங்களை வார்த்தையின்படியே நடக்கிற, நன்மை செய்கிற, அநேகருக்கு உதவி செய்கிற நல்ல பிள்ளைகளாய் மாற்றுங்க. நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் ஆண்டவரே மற்றவர்களுக்கு நாங்கள் செய்யும் போது நீர் எங்களுக்கு கொடுப்பீர்கள் நான் நம்பி விசுவாசித்து ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆண்டவரை கேட்கிற எல்லா பிள்ளைகளையும் பார்க்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதி. பிதா குமார பரிசுத்த நாமத்தினாலே இந்த கால வேளையிலே அவங்களுக்கு வேண்டிய சகல நன்மையெல்லாம் நிரப்பும்படி செபிக்கிறேன். போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் பிதா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம்முடைய நியாய தீர்ப்பு வரும் என்று எண்ணியிருக்குன்னு சொல்லப்பட்ட வசனம் நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய செய்கைகளையும் பார்க்கிறோம். சன்மார்க்கனை நியாயம் தீர்க்கிற பின்னாலே அவருக்கு பிரியமாய் மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்னும் ஒரு லோக சுவாத்தியம் சந்திக்கும் வரையிலும் கர்த்தர் நம்ம எல்லாரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.